ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கம் இன்றைக்கு 65வது நாளாக தொடர் ஆய்வரங்கை மிக அற்புதமாக நடத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுப்பது போன்று இன்றைக்கும் நம்முடைய சங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சான்றோர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இதற்கு முன்னால் பேசிய அதே தலைப்பிலே பகுதி 2 இலக்கியச் சோலையில் இனிய கீதங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்றார்கள், நம்மிடையே இணைந்திருக்கின்றார்கள். அவ்வகையில் நாள்தோறும் நயத்தகு முறையில் இனிமையான கருத்துரைகளை வழங்கக்கூடிய சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சங்கம்தான் நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம். அவ்வகையில் ஒவ்வொரு நாளும் தலைமை உரை ஆற்றுவதற்காக நம்மிடையே என்ன சூழல் எப்படி இருந்தாலும் தன்னுடைய உடல் வருத்தினாலும் உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட அதை பற்றி சிந்திக்காமல் மனத்தை இளமையோடு வைத்திருக்கக்கூடிய என்றும் இளமையாகவே இருந்து நமக்கு தமிழ் தொண்டாற்றுகின்ற இந்த சங்கத்தில் வந்து இணைந்து அற்புதமாக உரையாற்றக்கூடிய மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அவர்கள் நம்மிடையே எந்த ஒரு மனதில் சலிப்பும் இல்லாமல் மனதில் ஒரு மன உறுதியோடு வந்து உரையாற்றக்கூடிய மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு சிறப்புரையாகவே ஆற்றக்கூடிய அம்மையார் அவர்கள் நம்மோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாக தலைமை உரை ஆற்றுகின்றார்கள். அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் சிறந்த முறையில் நெறியாளுகை செய்வதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய குமரி செல்வன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் சங்கரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் சமூகி ஐயா அவருடைய நண்பர்கள் 2 பேர் இணைந்திருக்கின்றார்கள், ராஜா அவர்களும் மற்றும் வைரவன் ஐயா அவர்களும். மேலும் இந்த அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள் என்று பலரும் இணைந்திருக்கக்கூடிய வேறு யார் இணைஞ்சிருக்காங்க, பலரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பானதொரு முறையில் தலைமை உரை ஆற்றுவதற்கு முன்னால் சங்கரி அம்மா அவர்கள் அற்புதமாக தன்னுடைய இனிய குரலில் கடவுள் வாழ்த்து பாடுவார்கள். வாருங்களம்மா, வாழ்த்தை பாடுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருப்புகழ்ந்து ஒரு பாட்டு. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல், இயல் இசையில் லுசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே, உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே, மயில் தகர்கள் இடையறந்த திணை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே, கைலை மலை அணைய செந்தீர் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே, வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். நன்றி. அருமையானதொரு, அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை பற்றி திருப்புகளிலிருந்து அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகளிலிருந்து அற்புதமாக ஒரு பாடலை இசைத்து அளித்திருக்கின்றார்கள். அற்புதமான தொடக்கம். அடுத்து கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்கள் தங்களுடைய தலைமை உரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம். அரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தை நிறுவி மிக அற்புதமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்கள் அற்புதமான இணைப்புரையை நிகழ்த்தி இதை மிகச்சிறப்பாக உறுதுணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப ஏற்பாடுகளை கவனித்து இதை ஒலிப்பதிவு செய்து பின் வரக்கூடியவர்களும் கேட்கக்கூடிய வகையிலே நிரந்தரமான ஒரு பதிவாக ஆக்கி தரக்கூடிய அசோகன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் என்பது ஒரு சாதாரணமான சங்கமாக தொடங்கியது என்று நான் நினைத்தேன். என்பது மிக மிக கடினம் என்று நான் இப்பொழுது உணர்கிறேன். ஏனென்றால் ஒரு பேச்சாளர் வருகிறார் என்றால் அவர் தரும் தலைப்பில் இருந்து அவர் எதை குறித்து உரையாடப் போகிறார் என்பது நாம் ஊகித்தறியக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை சார்ந்த சில கருத்துக்களை கூறுவது என்பது தலைமை உரையின் ஒரு அங்கம், ஒரு மரபு. ஆனால் இன்றைய பேச்சாளர் சமுகி ஐயா இருக்கிறாரே, அவர் தந்திருக்கக்கூடிய தலைப்பு இலக்கிய சோலையில் இன்ப கீதங்கள். அவை கடந்த முறை பகுதி 1 பேசும் பொழுதே நான் என்ன நினைத்தேன், அவர் பண்களை பற்றி பேசப் போகிறார், தமிழிலே இருக்கக்கூடிய பாடல் வகைகளை பற்றி பேசப் போகிறார் என்று நான் நினைத்தேன். அதற்கான ஊமைகளை, உதாரணங்களை எடுத்து சொல்லப் போகிறார். ஆனால் ஐயா அவர்களுடைய உரை பரந்துபட்ட நோக்கிலே தொடர்ந்து வரக்கூடிய பல பகுதிகளை உடையதாக ஒரு அற்புதமான துவக்கம் உரையாக அமைந்தது. அப்பொழுது நான் வியந்தேன், தலைமை உரைக்குள் அடங்காத ஒரு தலைப்பை கொடுக்கக்கூடிய விற்பனராக சமுகி ஐயா இருக்கிறார் என்று. அதே போல சரி, தலைமை உரை வேண்டாம், அவர் என்ன பேசுகிறாரோ அதை வைத்து பின்னால் பேசலாம் என்று நாம் பின்னுரையாக வைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தாலும், நம்முடைய பின்னூட்ட பேராழி மனோகரன் ஐயா இருக்கிறார். அவர் எதையும் நமக்கு மிச்சம் வைக்க மாட்டார். அவர் தப்பி தவறி விட்டாலும் நம்முடைய ரமேஷ் எத்ராஜ் ஐயா இருக்கிறாரே, அவர் உடனடி கவிஞர். அவர் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் போல அப்பவே கேட்டு அப்பவே ஒரு அற்புதமான கவிதையை படைத்து, ஒரு பாராட்டு கவிதை, பின்னூட்ட கவிதை படைத்து விடுவார். இவர்களுக்கு இடையிலே பின்னூட்டம் தரக்கூடிய இத்துணை வல்லுநர்களுக்கு இடையிலே சரஸ்வதி அம்மாவுடைய தலைமை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. அதனால என்னுடைய தலைமை உரை என்பது பொய்த்து போகக்கூடிய ஒரு நிலையை நான் காண்கிறேன். ஆகையினால் இன்று நான் ஏதும் சொல்ல போவதில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்று அதை குறித்து நான் பின்னூட்டம் வழங்குவது கூட எனக்கு பின்னிலையாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலே நான் இங்கு ஒரு சிறு கவிதையை மட்டும் படித்துவிட்டு அமைதியாக அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறேன். நானேதும் கற்றிலேன், நலமேதும் உற்றிலேன், நன்றென்றும் தீதென்றும் நயந்துரைக்கும் நாவிலேன், தொன்று புகழ் விளங்கும் தொன்னூல் பல கற்று துலங்கும் இப்பேரவையில் நின்று உரையாற்றும் நிறைநலனும் எனக்கில்லை. சென்று பல திசையும் செந்தமிழ் பயிர் வளர்க்கும் துன்று மலர் மனத்தார் தூய்மை மிகு சரஸ்வதியார் குன்றா நெடும்புகழின் கூடல் நகரினிலே தொன்று தமிழ் வளர்த்த தூய தமிழ் சங்கம் போல் மன்றுள் சிறந்த மன்றமென மாநகர் ராஜபாளையத்திலே இன்று அமைத்த ஏறார்ந்த மன்றம் இது வென்று கொடி உயர்த்தி வீரெய்தி வாழியவே நின்று நிலவுகவே நீழ்புகழால் ஓங்குகவே என்றென் தமிழ்நாவால் ஏற்ற முறை வாழ்த்துகிறேன். கன்றா முகநூலின் கனித்தமிழ் அவ்வை நானே. ஏன் இப்படி குறிக்கிறேன் என்றால், முகநூலில் எனக்கு ஔவையார் என்று பெயர். உலக திருக்குறள் சமுதாய மையத்திலே திருக்குறள் அவ்வை என்ற சிறப்பு விருதையும் வழங்கி இருக்கிறார்கள். அந்த தகுதியை வைத்துக் கொண்டு மட்டும் இங்கே கடைசியிலே அவ்வை நான் என்ற சொல்லை சேர்த்திருக்கிறேன். மற்ற எல்லாமும் இதற்கு முன்னால் சொன்னது போல் நான் ஏதும் கற்றிலேன் என்றுதான் மீண்டும் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே ஐயா அவர்களை பேச அழைத்து என் தலைமை உரையை
ஒரு திரையிட்டு மறைத்து என்னுடைய இடம் சார்கிறேன். நன்றி. வருக ஐயா. வணக்கம். மிக சிறப்புமா. அருமையானதொரு தலைமையுரை. என்ன ஒரு தன்னடக்கம், என்ன ஒரு அற்புதமான கவிதை. அப்படி பாராட்டு மழை. ராஜபாளையத்தினுடைய இந்த சங்கத்தை மிக உயர்த்தி ஒரு எங்கேயோ ஒரு குன்றின் உச்சியில் அமர வைத்து விட்டதை போன்ற ஒரு அற்புதமானதொரு உரை. குன்றென வளர்ந்த நீங்கள் உண்மையிலேயே அவ்வை பெருமாட்டிதான். எல்லோருக்கும் அவ்வை எப்படி நீதி கருத்துக்களை எடுத்து விளம்பினாரோ அதுபோன்று இந்த சங்கத்திற்கு பல்வேறு நீதி நெறிகளை தாங்கள் எடுத்துரைத்து இந்த சங்கமானது மேலும் மேலும் தழைத்தோங்குவதற்கு, தமிழை வளர்ப்பதற்கு தங்களுடைய உறுதுணை என்றைக்கும் எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கூறிக்கொண்டு ஐயா அவர்களை இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா. உயிர் அம்மா, அப்பா, கற்றுத்தந்த ஆசிரியப் பெருமக்கள், குரு, தெய்வங்கள், வணக்கம். என்னுயிர் தமிழுக்கு வணக்கம். அறிவுசால் ஆன்றோர்கள் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். இந்த தளத்திலே இணைந்து இந்த நிகழ்வை காண்போருக்கும் வலையொலி மூலமாக இன்னும் பல ஆண்டுகள் காண இருப்பவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். அன்புடன் சமி. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திலே ஒரு பேசுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்பது வாழ்க்கையிலே கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு என்று சொல்லலாம். அத்துணை அறிவுசால் ஆன்றோர்கள் நிறைந்த அவை. ஆங்கிலத்திலே ஒரு படம் உண்டு. அந்த படத்தின் நாயகனின் பெயர் ஜேம்ஸ் பாண்ட் என்று வரும். அதாவது 007 என்று அவருக்கு ஒரு நண்பர் ஒரு எண் கொடுத்திருப்பார். இந்த ஜேம்ஸ் பாண்ட் 007 என்ற ஒரு பாத்திரத்திற்குள்ள சிறப்பு என்னவென்றால், அவருக்கு he has the license to kill anybody. யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. இதனை ஏன் இந்த தளத்திலே இப்போது நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், ஒரு தலைப்பு, எடுத்துக்காட்டாக பாரதியை பற்றி ஒரு தலைப்பை சொல்லிவிட்டால் நாம் ராமரை பற்றி பேச முடியாது. கருத்துக்கள் நம்ம எடுத்துக்காட்டுகள் காட்டலாம், ஆனால் கருத்து பாரதியை பற்றி தான் பேச முடியும். ஆனால் நான் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்பது பொது தலைப்பு. இந்த தலைப்பில் எனக்கு ஒரு லைசன்ஸ், ஒரு உரிமை. ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த கருத்துக்கள் எங்கேயாவது தவறுதலாக வைத்துவிட்டால் கூட அடுத்து ஒரு தயாரித்து வைத்துள்ள ஒரு கருத்தை எடுத்து அன்றைய நிகழ்வை சிறப்பாக்கி விடலாம். எனவேதான் இந்த பொது தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னவென்றால், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி கோவிந்தம்மாள் சோதி நடராஜன் அம்மா அவர்கள் மிகவும் சரியாக சொன்னார்கள். ஒரு தலைமை உரை ஆற்றுவதற்கு முன்னால் சிறப்புரை ஆற்றுபவர் எந்த கருத்தை பற்றி பேசுவார் என்பதை தெரிந்தால்தானே அதனை குறித்து நாம் சிறப்பாக நாம் தலைமை உரை ஆற்ற முடியும் என்று கூறினார்கள். மிக மிக அற்புதம். அதாவது இது ஏன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கேட்டீர்களானால், உடலும் உயிரும் ஒட்டி இருந்தாலும் பெயர் முத்துகிருஷ்ணன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ராமர் என்று சொல்லிக் கொள்ளலாம், கந்தசாமி என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தலை இல்லை என்றால் அந்த உயிர் இருக்குமா? அந்த உடலுக்கு பெயர் உடலா? இல்லை. தலை இருந்தாலும் பெரிய மன்னவனாகவே இருக்கட்டுமே, சக்கரவர்த்தியாகவே இருக்கட்டுமே, அவன்
அவனுக்கு கிரீடத்தை தலையில் தான் சூட்டுவார்கள். கிரீடத்தை கையிலோ அல்லது கால் மூட்டிலோ சூட்ட முடியுமா? தலையில் தான் கிரீடத்தை சூட்ட முடியும். அந்த அளவுக்கு தலைமை என்பது மிகவும் பெருமை வாய்ந்த ஒன்று. அந்த தலைமை என்பதற்கு மிக மிக அற்புதமான ஒரு பொருத்தம் அம்மா ஜோதி நடராஜன் அவர்கள், கோவிந்தம்மாள் அம்மா அவர்கள். எனவேதான் அம்மா இந்த தலைப்பை நான் பொது தலைப்பாக வைத்திருக்கிறேன் என்பதை மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் ஒன்றும் அவ்வளவு பெரிய இலக்கியத்திலே ஒரு கரை கண்ட ஒரு மனிதன் அல்ல இந்த சமூகி. அன்றும் இன்றும் என்றும் எதற்கும் மாணவனாகவே இருந்து இன்னமும் படித்துக்கொண்டே பயின்று கொண்டே இருப்பவன். அனுபவத்திலும் அப்போதைக்கு அப்போது பணியின் இடையே கிடைத்த பயணங்களின் இடையிலும் தமிழின் மீது ஈடுபாடு கொண்டு ஒரு தனித்துவமான ஒரு தலைப்புகள், தனித்துவமான ஒரு கருத்துக்கள் இதனை திரட்டி வாய்ப்பு கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் தளங்களில் எல்லாம் அதனை உரையாற்றி வருகிறேன். இது முழுக்க முழுக்க எனக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்றோ, தற்பெருமை கிடைக்க வேண்டும் என்றோ, புகழ் கிடைக்க வேண்டும் என்றோ என்ற எந்த விதமான ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் முழுக்க முழுக்க என் தமிழுக்கு, என் உயிர் தமிழுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு தீராத ஒரு ஆசையினால் எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையிலும் இந்த ஒரு பணியை தலைமேற்கொண்டு நடத்தி வருகிறேன். அந்த அளவிலே வாய்ப்பு அளிக்கக்கூடிய அத்துணை இந்த தளங்களில் உள்ளவர்களுக்கும் நான் மிகுந்த கடமைப்பட்டுள்ளேன். அவர்களுக்காக நிதமும் ஆண்டவனிடம் வேண்டுவேன். இந்த தமிழ் தொண்டாற்றும் இந்த உள்ளங்களுக்கு, இந்த இதயங்களுக்கு இறைவா நீண்ட ஆயுளை கொடு, அவர்களுக்கு இன்னும் தமிழ் தொண்டு ஆற்றுவதற்கு வலிமையை கொடு, முகாந்திரத்தை கொடு என்று தினந்தோறும் வேண்டிக் கொள்வேன். மிக்க நன்றி. இதே தலைப்பிலே இலக்கிய சோலையில் இனிய கீதங்கள், இது பகுதி 2 2.0 என்று வைத்துக் கொள்ளலாம். இதன் தொடக்கமாக அவர் ஒரு பாண்டிய மன்னர் குலத்தை சார்ந்தவர். அவருடைய பெயர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. அவர் இயற்றிய புறநானூற்று பாடல் எண் 182. பாடல் உண்டாலம்ம இவ்வுலகம், உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும், இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே, தமியர் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர், அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த உலகம் ஏன் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூற வரும் பொழுது இந்திர லோகத்தில் இருந்து கிடைத்த அமிழ்தத்தை தருவதாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்ண மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால் அந்த அமிர்தம் என்பது சாகா வரம் பெற்றது. அதனை உண்பவர்கள் சாக மாட்டார்கள் என்று அதற்காகத்தான் அந்த அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிடுவார்கள். அதை கொடுத்தாலும் கூட இனிது என்ன தான் மட்டும் உண்ண மாட்டார்கள். துணிச்சல்காரர்கள், பிறர் அஞ்சக்கூடிய பழிகளை செய்வதற்கு அஞ்சக்கூடியவர்கள். புகழ் என்று வந்துவிட்டால் புகழ் எனின் உயிரை கூட கொடுப்பார்கள். பழி என்று வந்துவிட்டால் உலகையே பட்டா எழுதி கொடுத்தாலும் கூட
அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டோர்கள் எல்லாம் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று மிக அற்புதமாக பாண்டிய மன்னர் குலத்தை சார்ந்த இளம் பெருவழுதி குறிப்பிட்டிருப்பார். பொதுவாகவே இலக்கியங்கள் கடல் போன்றது. அதிலே ஒரு துகளை படித்துக் கொண்டு நாம் இந்த மாதிரி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். துகள் என்று சொல்லும் பொழுது ஒரு துகளின் அளவை திருமூலர் திருமந்திரத்தில் கூறுவார். அதாவது ஆவியின் கூறது சொல்லிடில் கோவின் மயிரது ஒன்று வாங்கி அதை 100ஆக்கி 100 1000ஆக்கினால் 100,000ல் ஒன்றே என்று மேவிய சீவன் வடிவது சொல்லிடல் கோவின் மயிர் ஒன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 என்று கூறுவார். ஒரு துகளுக்கு என்ன அளவு என்பதை அந்த காலத்திலேயே, அதாவது ஒரு பசுவின் முடியில் 1,00,000 பங்கு ஆகும் என்று அந்த காலத்திலேயே திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு புதியதான ஒரு இலக்கியம், அந்த பாடலுக்கு அந்த நூலுக்கு பெயர் அறப்பளீசுவரம் என்று பெயர். அறப்பளீசுரம், அறப்பளீசுர சாதகம், சதகம், அறப்பளீசுர சாதகம். இந்த 10 பாடல்களை கொண்ட நூலுக்கு பதிகம் என்று பெயர். 100 பாடல்களை கொண்ட நூலுக்கு சதகம் என்று சொல்லுவார்கள். இறைவன் பள்ளி கொண்டிருக்கும் ஊர் பள்ளி என்று கூறுவோம். அறம் செய்யும் ஈசன் பள்ளி கொண்டிருக்கும் ஊர் அறப்பளீசுரம். இந்த அறப்பளீசுரத்திலே, இந்த அறப்பளீசுர சதகத்திலே அம்பலவான கவிராயர் என்பவர் பாடியிருப்பார். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அருணாச்சல கவிராயர் என்பவருடைய மூத்த புதல்வர் இவர். இந்த சதகத்தின் ஒவ்வொரு பாடலும் அனுதினமும் மனதில் நினை தரு சதுரகிரி வளர் அறப்பளீசுர தேவனே என்று முடியும். 100 பாடல்களிலும் இந்த இறுதி அடி இப்படித்தான் முடியும். இதிலே பல செய்திகளை சொல்லி இருப்பார்கள். இதிலே ஒரு நல்ல ஆசிரியர், மாணவர் மற்றும் வாழ்க்கை நிலையாமை போன்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த அறப்பளீசுர சதகத்திலே இடம்பெற்றிருக்கும். இந்த அறப்பளீசுர சதகத்திலே நல்லோர் என்றால் யார் என்று கூறுகிறார். நல்லோர் செய் நன்றி மறவாத பேர்களும் ஒருவர் செய் தீமையை மறந்த பேர்களும் பிறவியன் தரவரினும் ஒருவர் மனையாட்டி மேற் சித்தம் வையாத பேரும் கை கண்டெடுத்த பொருள் கொண்டு போய் பொருளாளர் கையில் கொடுத்த பேரும் காசியில் ஒருவர் செய் தருமம் கெடாதபடி காத்த அருள் செய்கின்ற பேரும் பொய் என்று நிதி கோடி வரினும் வழக்கழிவு புகழாத நிலை கொள்வேரும் புவி மீது தலை போகும் எனினும் கனவிலும் பொய்மை உரையாத பேரும். இத்தனை பேரை பட்டியலிட்டு காட்டுகிறார். ஒருவர் செய்த உதவியை மறவாதவரும் ஒருவர் செய்த தீமையை மறந்தவர்களும் திரவியம் தரவரினும் பொருளை கொடுத்தாலும் பிறர் மனைவியின் பால் மனதை செலுத்தாதவர்களும் கையிலே கண்டெடுத்த பொருளை உரியவரிடம் கொண்டு போய் கொடுத்தவர்களும் உலகில் ஒருவர் செய்த அறம் கெடுதலுறாமல் காப்பாற்றுகின்றவரும் நிலையற்ற செல்வத்தை கோடிக்கணக்கில் ஒருவர் கொடுத்தாலும்
அழிவழக்கு கூறாத நிலையுடையவரும், உலகத்திலே தலையே போகும் என்றாலும் கனவிலேயும் பொய் கூறாதவரும், இவ்வுலகில் இத்தகையோர்கள் யாவரையும் அழகிய நன்மக்கள் என்று உலக மாந்தர் மனம் கழிப்பார்கள். அருமையான ஒரு கூட்டெழுத்து மாதிரி இறுதி வரிகள் வரும் பாருங்கள். புவி மீது தலைபோகும் எனினும் கனவிலும் பொய்மையுரையாத பேரும் ஐயவிங் இவரெல்லாம் சற்புருடென்று உலகில் அகமகிழ்ந்த அருமை மதவேள் அனுதினமும் மனதினை தருசதுர கிரிவள அறப்பளீசுர தேவனே. ஐய இங்கு இவரெல்லாம் சற்புருடர் என்று உலகில் அகமகிழ்வர் அருமை மதவேளன் அனுதினமும் மனது இனி நினை. மிக அழகாக அந்த பாடலை பாடி காட்டுவார். சரி, நல்லவரை பற்றி பாடிவிட்டார். அடுத்து அடங்காதவற்றை அடக்கும் வழி. அடுத்த பாடலிலே அடங்காதவற்றை எப்படி அடக்குவது? கொடிய பொலி எருதை இரு மூக்கிலும் கயிறொன்று கோர்த்து வசவிருத்தி கொள்வர். கொடிய பொலி எருதை இரு மூக்கிலும் கயிறொன்றை கோர்த்து வசவிருத்தி கொள்வர். குவலையன் தனின் மத கழிதனை அங்குசங்கொண்டு வசவிருத்தி கொள்வர். படியில் விட அறவை மந்திர தந்திரத்தினார் பற்றி வசவிருத்தி கொள்வர். அதாவது கோபத்தோட இருக்கக்கூடிய அந்த எருதை மூக்கிலே கயிறை மாட்டி அதை வசப்படுத்துவார்கள். குவலயம் என்றால் உலகம். உலகத்திலே மதம் பிடித்த யானைதனை அங்குசத்தை கொண்டு அடக்குவார்கள். கொடிய விஷம் கொண்ட பாம்பை மந்திர தந்திரத்தினால் வசப்படுத்துவார்கள். பாய் பரியை நெடிய கடி வாழமது கொடு நடைபழக்கி வசவிருத்தி கொள்வர். பாய்ந்து வரும் குதிரையை கடிவாளமது மாட்டி நடை பயிற்றி நடைப்பழக்கி வசவிருத்தி கொள்வார். விடமுடைய துட்டரை சோர்பந்து கை கொண்டு வீசி வசவிருத்தி கொள்வார். விடமுடைய துட்டரை என்றால் அதாவது தீய குணங்களை உடைய அந்த மனிதர்களை, சோர்பந்து என்றால் சாட்டை என்று அர்த்தம். முன்னால் ஒரு படம் பார்த்திருப்போம், எங்கள் வீட்டு பிள்ளை என்று ஒரு படத்திலே மறைந்த மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அந்த வில்லனை ஒரு சாட்டை கொண்டு படியிலே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்று அடித்து அந்த பாடலை பாடுவார். இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். விடமுடைய துட்டரை சோர்பந்து கை கொண்டு வீசி வசவிருத்தி கொள்வர். சரி, அடுத்து மிக மிக முக்கியமானது சொல்கிறார்கள். மிக்க பெரியோர்களும் கோபத்தை அறிவால் விலக்கி வசவிருத்தி கொள்வர். மிக்க பெரியோர்களும் கோபத்தை அறிவால் விலக்கி வசவிருத்தி கொள்வர். அடியவர் துதிக்க வரு செந்தாமரை பதத்தையனே அருமை மதவேள் அனுதினமும் மனதினை தருசதுர கிரிவள அறப்பளீசுர தேவனே என்று அவர் இந்த அறப்பளீசுர சதகத்திலே பாடி மகிழ்வார், பாடி நமக்கு அறிவுறுத்துவார். பெரிய சான்றோர்களும் தம் கோபத்தை அறிவின் திறனால் நீக்கிக் கொண்டு அடங்கி நடந்து மனதை வசப்படுத்துவர். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு புதிதாக ஒன்றை கண்டேன். மாக புராணம் என்று ஒரு பாடல் வருகிறது. இதிலே நான் கண்டது என்ன என்று கேட்டீர்களானால், அதிலே அவர் சொல்லுவார், காலன் என்றால் யமன். ஆனால் ஒரு சொல்லை தமிழிலே இரண்டாவதாக சொன்னால் அதன் பொருளே மாறிவிடுகிறது. காலன் என்றால் யமன், காலகாலன் என்றால் சிவன். இவர் பாருங்கள், மிக அழகாக கூறுவார். இந்த மாக புராணம் என்பது
மாசி மாதத்தில் வைகரை பொழுதில் புனித நீராடுவதால் பெறும் பலன்களை பல கதைகள் மூலம் மாக புராணம் விளக்குகிறது. இந்த பாடல் ஒன்றை பாருங்கள். இறைவனை எப்படியெல்லாம் கூப்பிடுகிறார். பூதநாதனை நான்முகத்தினும் வேவித்திடு புனிதமாம் வேதநாதனை, ஞானநாதனை, விடம் அருந்திய நாதனை, ஆதிநாதனை, விண்டுவே முதல் அம்பரத்தவர் ஏத்துநாள் நாதநாதனை, அன்புளேன் முனம் நமனும் வந்து எதிர் நவிலுமே. என்ன சொல்றாரு? பூதநாதன் இறைவன், வேதநாதன், ஆதிநாதன், ஞானநாதன், நாதநாதன், விடமருந்திய நாதன், இவங்கள்ட்டெல்லாம் நான் அன்பு வச்சிருக்கிறேன். அதனால யமனும் வந்து என்னிடம் வந்து கெஞ்சுவான். யமன் கூட என் பக்கத்துல வர முடியாது அப்படிங்கறத இந்த பாடல்ல மிக அழகாக குறிப்பிட்டிருப்பார். நமக்கிட்ட ஒவ்வொரு உடல் உறுப்புகள் இருக்கின்றன. மாக புராணத்திலே கூறுவார், கை இருக்கிறது, கரத்தினில் மலர் பெய்து ஏத்தல். கரத்திற்கு எது பெருமை? கரத்தினில் மலர் பெய்து ஏத்தல். காலினால் கோயில் சூழ்தல். சிரத்தினில் வணங்கல். தலை என்பது வணங்குவதற்காக. வாய் என்பது வாயில் சிவன் புகழை பாடல். பெருத்திடும் மனத்தில் நம்பன் பெருவடிவினை பாவித்தல். உரைத்திடு புனித தீர்த்தம் என்றும் ஒவ்வகை அம்மா. அதனால்தான் அவன் புனித நீரில் நீராட வேண்டும். இதில்தான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருக்கிறது என்கிறார். உடல் உறுப்புகளில் கை, கால், தலை என்னதனால் அதுக்கு இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். அடுத்து சொல்லுகிறார், உன் நெஞ்செல்லாம் நெஞ்சா, உன்னுடைய தாளெல்லாம் தாளா கேட்கிறார். வஞ்சகம் இல்லா நெஞ்சே நெஞ்சாம். வஞ்சகம் இருக்கக்கூடாது நெஞ்சில, அப்பதான் அதுக்கு பேரு நெஞ்சு. மறுமனை செல்லா தாளே தாளாம். இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடக்கூடாது நீ. மறுமனை செல்லா தாளே தாளாம். நல்ல வள்ளுவர் சொல்லுவார்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லுவார்ல, அத மாதிரி சொல்றாரு. நாக்குன்னா செஞ்சொல் உரைக்கும் நாவே நாவாம். செழு நிதி ஈயும் கையே கையாம். எது நெஞ்சு? பஞ்சகம் இல்லா நெஞ்சே நெஞ்சாம். எது தாள்? மறுமனை செல்லா தாளே தாளாம். எது நாக்கு? செஞ்சொல் உரைக்கும் நாவே நாவாம். எது கை? செழுநிதி ஈயும் கையே கையாம். அடுத்து சொல்றார் பாருங்க, அஞ்சி நடுங்கும் ஏதிலார் தாரத்து அபயம் நோக்கா கண்ணே கண்ணாம். பிறன்மனை நோக்காமே என்று திருக்குறளிலே கூறுவார். இவர் என்ன சொல்றாரு? ஒருத்தன் இருக்கிறான், அவன் உன்னைய பார்த்து பயந்து நடுங்குறான். நீ என்ன வேணாலும் அவனை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அவன் பயந்து நடுங்குகிறான். அப்படி நடுங்கக்கூடிய அந்த பகைவனுடைய தாரத்து அபயம் நோக்கா கண்ணே கண்ணாம்ங்கிறார். எஞ்சல் இலாதே இப்பரிகடையோர் எய்திய இடமே புனிதமது ஆமால் என்று அழகாக முடிப்பார். இப்போ நாம செய்யற, தெரிந்தோ தெரியாமலோ நாம செய்கின்ற நல்லது காலகாலத்திற்கும் சந்ததிக்கும் கூட வரும். நாம் செய்கின்ற பாவம் நம் சந்ததியை பாதிக்கும் அல்லவா? கம்பர் கூறுகிறார், வசிஷ்ட முனிவர் ராஜசபையிலே மக்கள் காதுகளில் மங்கள ஒலி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அமங்கல ஒலி கேட்கிறது. கைகேயி தன்னுடைய அந்த 2 வரத்தை தசரதரிடம் கேட்டு விடுகிறார். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்.
அந்த அம்மா கேட்கிற மாதிரி இல்ல. சொல்றார், தசரதன் சொல்றார். என்ன சொன்னார்னு பாருங்க. இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி. இறங்காதாள் யாரு? எவ்வளவோ கேட்டுட்டான், நீ என்ன வேணாலும் கேளு தாரங்க. ஆனா ராமரை காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளணும்னு கைகைய அதுலயே நிக்கிறா. இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி, சற்றும் கூட மனம் இறங்காத கைகையை நோக்கி சொன்னேன் இன்றே இவள் என் தாரம் அல்ல. துறந்தேன். கோபத்துல சொல்லுவாங்கள, நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லடி, போடி உங்க அப்பா வீட்டுக்குன்னு சொல்றாங்கல்ல, அத மாதிரி இவள் என் தாரம் அல்ல, துறந்தேன். அடுத்து பாருங்க, செய்த தப்பு யாரு? கைகை. மண்ணே ஆவான் வரும் அப்பரதன் தனையும் மகன் என்று உன்னேன் முனிவா அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். ஏன் ஏன் அந்த அம்மா தானே அந்த பாவத்தை செய்தது. அதுக்கு பரதன் என்ன பண்ணுவான்? சந்ததியை பாதிக்கல அது, அந்த செஞ்ச பாவம். அதனால அவனுக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க. மன்னனாக வரக்கூடிய அவன், முடிசூட்ட போற அவன், அந்த பரதன் தனையும் மகன் என்று உன்னேன். அவனை மகன்னே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கடைசி காரியங்கள் அவன் செய்யக்கூடாது. அவனும் ஆகான் உரிமைக்கு, அவனுக்கு எனக்கு விட்டு போச்சு, தலைமொழியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலிலே பார்த்தீர்களானால் இந்த ஒரு பாடலில் மட்டும் நமக்கு உணர்த்துகிறது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று. ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. ஒரு குரு இருக்கிறார், சீடன் இருக்கிறார். சீடன் கேட்கிறார் குருவிடம், சுயநலமிக்க அன்பிற்கும் சுயநலம் இல்லாத அன்பிற்கும் வித்தியாசம் என்ன என்று கேட்கிறார். சற்று முற்றும் பார்த்தார் குரு. குளக்கரையிலே ஒரு இளைஞன் தூண்டிலை பிடித்து அமர்ந்திருந்தான். அருகே கூடை ஒன்று இருந்தது. தான் பிடித்து போட்ட மீன்களை எல்லாம் அதில் போட்டான். அது துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. பேச்சு கொடுத்தார். தம்பி, மீன் என்றால் ரொம்ப பிடிக்குமா என்றார். ஆமாம் ஐயா, மீன் என்றால் எனக்கு உயிர். பிடித்து வைத்த மீன்களை எல்லாம் இன்று இரவு என் மனைவியை சமைக்க சொல்லி ஒரு பிடி பிடிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுமான்னு கேட்டான். குரு சொன்னாரு, எனக்கு வேண்டாம்பான்ட்டாரு. சீடன் அவன் போயிட்டான். சீடன் குருவை ஏறிட்டு பார்க்காரு. என்னப்பா அப்படின்னு. கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே, சற்று நேரத்துல அவன் கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் வர்றாரு. ஒரு வெள்ளை பைய வச்சிருக்கிறாரு, அதுல பொறி இருக்குது. வந்து அந்த மீன்களுக்கு அந்த பொரிய அப்படியே போடுறாரு. நிறைய மீன்கள் வந்து அப்படியே சாப்பிடுது. இவர்கிட்ட கேட்கிறாரு, என்னய்யா உமக்கு மீன் அப்படின்னாரு. அவன் சொல்றான், அந்த பெரியவர் சொல்றாரு, மீன் என்றால் எனக்கு உயிர் என்கிறார். இந்த நூற்றுக்கணக்கான மீன்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கு வந்து இங்கு உள்ள மீன்களுக்கு உணவளிப்பேன் என்றார். இப்போ குரு சொல்றாரு, இருவரும் மீனின் மீது அளவு கடந்த அன்பு இருக்கிறார்கள் என்பது அவர்கள் மீன் என்றால் உயிர் என்று கூறும் போதே தெரியும். இருவருக்கும் மீன் பிடித்திருக்கிறது. ஆனால் இருவரின் நோக்கமும் வேறு. ஒருவர் சமைச்சு சாப்பிடுவது என்பது நோக்கம், ஒருவர் உயிரோடு அது பிழைத்து நன்றாக வாழ வேண்டும் என்பது நோக்கம். அப்பதான் சொல்றாரு, அதுல சுயநலம் இருந்தால், அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே இல்லை. சுயநலம் இல்லாத அன்புதான் உண்மையானது, நிரந்தரமானது என்று அவர் கூறுகிறார். இதிலே ஒரு சிறிய பாடல். வரும் வருமா
உண்மையில் உன்னோடு இறுதியில் ஒன்றுமே உன் கூட வராது. உண்மையில் உன்னோடு இறுதியில் ஒன்றுமே உன் கூட வராது. அப்ப எது வரும்? உள்ளது உணர்வில் வரும். உதிரத்தில் உள்ளது உணர்வில் வரும். உணர்வில் உள்ளது உள்ளத்தில் வரும். உதிரத்தில் உள்ளது உணர்வில் வரும். உணர்வில் உள்ளது உள்ளத்தில் வரும். உள்ளத்தில் உள்ளது உதட்டில் வரும். உதட்டில் உள்ளது எழுத்தில் வரும். அலையில்லா கடல் இது, நிலையில்லா உலகிது. இல்லா உடல் இது, மொழியில்லா மடல் இது. விலையில்லா உடல் இது. படிச்சான்ல, அது என்ன பாடம்? அது திருவிளையாடல்ல. விறகெல்லாம் மரம் எரிஞ்சா, விறகு எரிஞ்சா கரியாது மிஞ்சும். பார்த்தா பசுமரம் நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்கு ஆகுமான்னு கேட்டான். அதனால தான் அலையில்லா கடல் எது, நிலையில்லா உலகிது, விலையில்லா உடல் இது, மொழியில்லா மடல் இது. நல்லதே செய், நாளெல்லாம் செய், உள்ளதை சொல், உலகெல்லாம் வெல். இந்த கவிதை சமூகியினுடைய கவிதை. பாஞ்சாலி சபதம் என்று ஒரு பாரதியார் எழுதிய ஒரு இலக்கியம் உண்டு. மிக மிக அருமையானது ஒரு இலக்கியம். பாஞ்சாலி சபதத்திலே பல விஷயங்கள் பாரதியாரால் கூறப்பட்டிருக்கும். இப்போது நீங்கள் நிறைய மேடைகளிலே நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள். நிறைய பொது மேடையிலே, அரசியல் மேடைகளில் எல்லாம் இதை பயன்படுத்துவார்கள். தருமத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும். இது பாஞ்சாலி சபதத்திலே உள்ள மேற்கோள். இது பாஞ்சாலி சபதத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் துச்சாதனன் பாஞ்சாலியை தலைமுடியை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு செல்லுவான். அவள் சொல்லுவாள், அந்த அவைக்கு அவளை இழுத்துட்டு போவதற்கு முன்னால் துச்சாதனிடம் கூறுவாள், அச்சா கேள், மாதவிலக்காதலால் ஓராடை தண்ணில் இருக்கின்றேன், தார் வேந்தர் பொற்சபை முன் என்னை அழைத்தல் இயல்பில்லைன்னு கொண்டு சொல்றார். கக்கவென்று கனைத்து பக்கத்தில் வந்து பாஞ்சாலி கூந்தலினை கையினார் பற்றி கரகரவெனத்தான் இழுத்தான். பாண்டவர் தேவியவள் பாதியுயிர் கொண்டு ரோட்ல நடந்து போவான். அப்படி சொல்லுவாரு. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். மரம் மாதிரி நிக்கியேம்பா, வெட்டி மரம் மாதிரி நிக்கியேம்பாரு பாரதியாரு. இதுல பாருங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு அந்த பாட்டு ஒண்ணு படிப்பாரு திருக்குறள்ல, 306வது குறள்ல. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏம புனைய சுடும். சேர்ந்தோரையும் நண்பரையும் அழிக்கின்ற கோபம் என்னும் உயிர் கொல்லி, சுற்றம் என்னும் சொந்த துணையை கூட சுட்டு எரிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அதுல அதே மாதிரி இந்த குறள் மாதிரியே வரும் பாருங்க. தருமன் சூதாடினான், நாட்டை இழந்தான், தம்பிமார்களை இழந்தான், பாஞ்சாலியும் வைத்து இழந்து விட்டான். இதுக்கெல்லாம் கோபம் வருது. வீமனுக்கு கோபம் வருது. வீமன் சொல்றான், அர்ஜுனன்ட்ட சொல்றான், எல்லாத்தையும் இழந்து பாஞ்சாலியும் இழந்துட்ட தம்பி. யார்கிட்ட சொல்ற? அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, தம்பி எரி தழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் தான். விரவு கட்டையை தூக்கிட்டு வா, எரிகிற விரவு கட்டைய கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வா, இந்த தர்மன் கையை சுட்டு எரிச்சிடுவோம், அண்ணன் கையை எரித்திடுவோம் தான். அப்பதான் தம்பி அர்ஜுனன் சொல்றார், சினமான தீ அறிவை புகத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். சினமான தீயறிவை புகத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய்,
தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும். இந்த பாட்டால உலகம் கத்துக்கிடும். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை அப்போது வெல்ல காண்போம். இது எல்லாமே பல நாடகங்களிலே, பல மேடைகளிலே பல பேர் சொல்ல கேட்ட ஒரு வாசகம். ஆனால் இது பாஞ்சாலி சபதத்தில் தான் வருகிறது என்று தெரியாமலே பல பேர் உபயோகப்படுத்துவார்கள். இது அர்ஜுனன் சொன்னது பாஞ்சாலி சபதத்திலே. நல்லா இருக்கும். ஒரு வாய்ப்பு இருந்தால் பாஞ்சாலி சபதத்தை ஒரு ஒரு சிறப்பு சொற்பொழிவாக கூட நிகழ்த்தலாம். பணிவு, என்ன பணிவு? வந்துட்டாரு ராமர், லட்சுமணர் வந்துட்டாரு, சீதை வந்துட்டாங்க. ஆற்றை கடக்கணும். கங்கை கரை அருகிலேயே நிற்கிறார் குகர். குகன் வந்து ராமனை காண்பதற்காக வருகிறார். ஒரு கண்ணதாசன் படிப்பார் இல்லையா, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று. அது போல இவர் வர்றாரு. இவர் கூப்பிடுறதுக்கு முன்னால, ராமனை பாக்குறதுக்காக வந்து இவர் கூப்பிடுறதுக்கு முன்னால லக்குவணன் வந்துடுறார் வெளியே. இவர் கூப்பிடுறவும் அவர் வர்றவும் ரெண்டு கோயின்சைட் ஆகி வர்றாரு. கம்பர் சொல்றாரு பாருங்க, கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். தேவா நின் களல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன். குகன் சொல்றாரு நாய் அப்படிங்கிறான். தன்னை தாழ்த்தி, அவன் யாரு? அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த கங்கை கரையிலே உள்ள சிரிங்கி பேரம் என்னும் நகரிலே 1000 ஓடங்களுக்கு உரிமையாளனாக வாழ்ந்தவன். ராமன் வர்றான்னு பார்க்க வர்றான். லட்சுமணன் வெளியே வந்தோன்னா அவனை ராமன் நினைச்சிட்டு ராமனாக நினைத்து இவர் வந்து சொல்லுகிறார். எவ்வளவு பணிவாக சொல்லுகிறார் பாருங்கள். பணிவுக்கு எடுத்துக்காட்டு. சரி, இந்த மாதிரி பணிஞ்சதுனால அவர் என்ன சொல்றாரு? ராமர் குகனை பற்றி கேள்விப்பட்ட உடனே, நாங்க 4 பேர் உடன் பிறந்தவங்க, முன்பு உளம் ஒரு 4 பேர் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளர் ஆனோம். புகைப்படத்துல சொல்லுவார். அதாவது 4 பேர் இருந்தப்பா, இப்ப ஒன்னே சேர்த்து நாங்க 5 பேர் ஆயிட்டோம் அப்படிம்பாரு. அந்த ஒரு பணிவுக்காக இந்த பாடலை எடுத்துக்காட்டினேன். அன்பிற்குரிய நண்பர்களே, திருக்குறளை 1-2 பாடல்களை இங்கே எடுத்துக்காட்ட விளைகிறேன். இன்பத்துப்பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்று ஒரு தலைப்பு வரும். சமுக்கி ஐயா, ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிக்க பாருங்க. 8 மணி ஆகுது. ஆமா, 8 மணிக்கு முடிச்சுக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டேன். பொருள் மாலை யாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா. இந்த வார்த்தைக்காக இந்த பாடலை எடுத்தேன். மாயும் என் மாயா உயிர். எவ்வளவு ஒரு அற்புதமான வரி பாருங்கள். அதிலே பொருள் தேட பிரிந்து சென்ற தன்னுடைய தலைவனை எண்ணி, அவர் பிரிந்த போது கூட என்னை விட்டு பிரியாதிருந்த இந்த உயிர் மயங்கும் மாலை பொழுதில் என்னை விட்டு பிரிகிறதே. இது வந்து ஒரு திரைப்பட பாடல்களை சொல்லுவார். யாராவது அவங்க உயிர் பிரிகிறத அவங்களால பார்க்க முடியுமா? ஆனால் அந்த நாயகி சொல்லுவார், தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் நான், என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் எங்கிருந்து எடுத்தது? இதேதான், மாயும் என் மாயா உயிர் என்று மிக அழகாக குறிப்பிட்டிருப்பார்கள். அது போலவே அந்த பொழுது கண்டு இரங்கலிலே சொல்லுவார். அந்த மாலை பொழுதை
மாலையோ அல்லை. 1221வது குறளில் மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுதும்பார். மாலை பொழுதே நீ மாலை பொழுதாகவா இருக்கிறாய்? துயர் கொல்லும் இந்த கணவர் பிரிந்திருக்கிறார் அல்லது தலைவன் பிரிந்திருக்கிறார். அந்த தலைவனை பிரிந்த தலைவியின் உயிரை கொல்லும் வேலாக அல்லவா இருக்கிறாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க அப்படிம்பாரு. அதாவது சில பேர் வைத்தச்ச நீ நல்லா இரு அப்படிம்பாங்க கோபத்துல. அத மாதிரி வாழ்க அப்படிங்கிறாப்ல. இப்படி என்னைய வருத்துகிறாயே வாட்டுகிறாயே அந்த வைத்தறிச்சல்ல சொல்ற நீ வாழ்க அப்படிங்கிற வேலை நீ வாழி பொழுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மிக அருமையான ஒரு அற்புதமான இந்த மாலை பொழுதிலே இந்த ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை பொன்னான வாய்ப்பாக கருதுகிறேன். இதுகாரும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், அன்புடன் சமூகி. நன்றி, வணக்கம். அருமை ஐயா, மிக அற்புதமான ஒரு உரை. பல்வேறு இலக்கியங்களிலிருந்து சான்றுகளை சொல்லி தாங்கள் ரசித்த சுவைத்த உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொன்றையும் அணு அணுவாக உணர்ந்து கூறிய அந்த பாடல்கள், அது முக்கியமா எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய புறநானூற்று பாடலாகிய கடவுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி பாடிய உண்டாலம்மை உலகம் என்ற அந்த பாடல் பல ஒரு 50 குரட்பாக்களுக்கு நேற்று பேசும்போது ராஜேந்திரன் ஐயா சொன்னார். அந்த புறநானூற்று பாடல் ஒரு 50 குரட்பாக்களை சான்றாக சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் அத்தனை செய்திகள் அடங்கி இருக்கும். அந்த பாடலை ஆரம்பித்து திருமூலர் ஒரு துகள் என்பதற்கான விளக்கத்தை எப்படி அற்புதமாக எடுத்து அந்த பாடலை பாடியிருக்கிறார் திருமந்திரத்தில் என்று அந்த குச்சையும் எடுத்து சொல்லி, அறப்பளீச்சுர சதகத்தில் வரக்கூடிய அந்த இறுதி தொடரும் அதில் தாங்கள் ரசித்த தாங்கள் சுவைத்த அந்த பாடலுடைய விளக்கத்தையும் கூறி, மாகபுராணம் அதிவேர் ராம் பாண்டியனால் இயற்றப்பட்ட மாகபுராணத்தையும் விட்டுவிடவில்லை, அதையும் கூறி பாஞ்சாலி சபதம் சொல்லுகின்ற பொழுதுதான் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது. எல்லோரும் ரசித்த பாஞ்சாலி சபதம் ஒரு நாடகமாகவே நடித்து காட்டப்பட்ட ஒரு அற்புதமான சுப்பிரமணிய பாரதியாரால் இயற்றி அளிக்கப்பட்ட மகாபாரதத்தினுடைய ஒரு பிரிவு இந்த பாஞ்சாலி சபதம். முழுமையான கதை மட்டும் இல்லாம கொஞ்சம் சுருக்கி சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த பாடல்ல வீமன் சொல்றது, பாஞ்சாலி அர்ஜுனன் எடுத்துக்கொண்ட சபதம், அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அது வாசித்தாலே நமக்குள்ள ஒரு வீறு எழும். ஏன்னா பாஞ்சாலியை அந்த காலகட்டத்தில் பாஞ்சாலியை நம்முடைய பாரத தேவியாக, நம்முடைய பாரத தாயாக உருவகித்து மக்களை எல்லாம் அகிம்சை வழியில் போராடிய மக்களை எல்லாம், வீரர்களை எல்லாம், தலைவர்களை எல்லாம் பாண்டவர்களாகவும், கௌரவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அந்த ஆங்கில அரசை சார்ந்த அந்த பிரிட்டிஷாரை கௌரவர்களாகவும் கொண்டு உருவகித்து பாடிய காப்பியமாகவே சொல்வார்கள். அதுல வீமன் சொன்னதெல்லாம் வாசித்தோம்னால அப்படி சுவையா இருக்கும். சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிர் உண்டு, சூதில் பணையம் என்றே அங்கோர் தொண்டச்சு போவதில்லை. ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணையம் வைத்தாய், மாதர்குல விளக்கை அன்பே வாய்ந்த வடிவழகை பூமி அரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்குகின்றாள். சாமி புகழினுக்கே வெம்போர் சண்டன பாஞ்சாலன் அவன் சுடர் மகளை அண்ணே ஆடி இழந்து விட்டாய். தவறு செய்து விட்டாய் அண்ணே, தர்மம் கொன்று விட்டாய். தவறு செய்து விட்டாய் அண்ணே, தர்மம் கொன்று விட்டாய். சோரத்தில் கொண்டதில்லை அண்ணே, சூதில் படைத்ததில்லை. வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினால் படைத்தோம். சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம். பொக்கென ஓர்கணத்தை எல்லாம் போகத் தொலைத்து விட்டாய். ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடியாவது சிந்தித்திருக்கலாமே அண்ணா, நீ அந்த தர்மத்தை மறந்து விட்டாயோ என்று பொக்கென ஓர்கணத்தை எல்லாம் போக தொலைத்து விட்டாய்.
நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம். மீட்டும் எமை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம். துருபதன் மகளை திட்டத் தூய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய். ஐயோ ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி, எரித்தழல் கொண்டு வா. கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொன்னதற்கு மாறாக அப்படி கோவம் வரும். அண்ணனை போய் இப்படி சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கோபமா சொல்லுவான். அந்த கூற்று தான் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் என்றெல்லாம் அதற்கு முன்னால் பாடல இன்னும் சிறப்பா சொல்லியிருப்பார். சகாதேவன் சொல்வான். சகாதேவனிடத்தே பீமன் கூறுகின்றான். இதை கேட்டு வில் விஜயனாகிய அர்ஜுனன் சொல்லும்போது, மனமாற சொன்னாயோ பீமா, என்ன வார்த்தை சொன்னாய், எங்கு சொன்னாய், அதுவும் முக்கியமா யாருக்கு முன்னால் சொன்னாய், நீ எவர் முன்னே எடுத்துரைத்தாய் என்று சொல்லிவிட்டு அவ்வளவு ஒரு கோபத்துல அந்த அர்ஜுனன் கூறுகின்ற கூற்றுக்கள் எல்லாம் உன்னுடைய அந்த அந்த வார்த்தைகளை கூறிய உன்னை நான் என்ன செய்வது, அதுவும் திரிலோக நாயகனை சினந்து சொல்லிவிட்டாயே என்று சொல்லி தர்மத்தை அதாவது இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய நாக்கு அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல எல்லாம் சொல்வார். இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன உன்னை எப்படி விட்டு விடுவது என்று அந்த வேகத்தை எல்லாம் அந்த பாண்டவர்கள் அந்த நேரத்தில் அந்த சபையில் அந்த சூதாடு களத்தில் பேசின பேச்சை எல்லாம் அற்புதமானதொரு ஒரு நாடகமாக நடித்து காட்டினால் நம்ம எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்துல சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காவியம் இந்த பாஞ்சாலி சபதம் பாரதியார் வைத்தது. அப்படி ஏன்னா இன்றைய நிறைய இடங்கள்ல இதை சொல்ல மாட்டாங்க. ஒரு சில சான்றுகள் சொல்லியிருப்பார்கள், பாடத்துல 1-2 பாட்டுகள் வைத்திருப்பார்களே ஒழிய மற்றபடி எதுவுமே பாடத்திட்டத்தில் வைக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்தில் இன்றைக்கு பாஞ்சாலி சபதத்தை நினைவு கூர்ந்த உடனே எனக்கு என்னுடைய பள்ளி ஞாபகம் வந்து விட்டது. அதனால் இதை பகிர்ந்து கொண்டேன். அடுத்ததாக நம்முடைய கோவிந்தம்மாள் அம்மாவை மிக சிறப்பாக பேசினீர்கள். ஐயா அவர்களுக்கு பாராட்டு மலர்களை காணிக்கையாக்குகின்றோம் ஐயா. அடுத்ததாக நம்முடைய கோவிந்தம்மாள் அம்மா பின்னூட்டம் வழங்க வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா. அம்மா, நான் பின்னூட்டம் வழங்குவதிலிருந்து பின்னிடுகிறேன் என்று சொன்னேனே. சரி, இருப்பினும் அழைத்து விட்டீர்கள். ஏதோ மேலோட்டமாக ஒரு சிலவற்றை சொல்லுகிறேன். ஐயா அவர்கள் இன்றைய சொற்பொழிவு இலக்கியத்தில் இன்பகீதங்கள் அதை முதலாக எடுத்துக்கொண்டு, அதாவது அந்த திருமூலருடைய ஆவின் ஒரு முடி அதை எடுத்து 1000 கூறாக்கி அதை மீண்டும் ஒரு 1000 கூறாக்கி அதிலே ஒரு துகள் எடுத்தால் அதுதான் அணு என்று சொல்லியிருப்பார். அந்த அணுவை பிளந்து என்று திருக்குறள் அந்த மாலையில, திருவள்ளுவ மாலையில சொல்லப்பட்டதே தமிழர்களின் அணு கொள்கையை பற்றிய அறிவை விளக்குவதாக இருக்க, திருமூலருடைய இந்த பாடல் மிக சிறப்பாக அணு கொள்கையை விளக்குகிறது. அணு என்றால் என்ன, துகள் என்றால் என்ன என்று இன்று அறிஞர் பெருமக்கள், அறிவியல் வல்லுநர்கள் உணரக்கூடிய காலத்திலே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்மவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்ற அருமையை முதலாக துவங்கினார் நம்முடைய ஐயா என்று. அடுத்ததாக இந்த அறப்பளி சூர சதகம் அனைவராலும் மறக்கப்பட்ட ஒரு நூல். அது இளம் பருவத்திலே முன்பெல்லாம் அறப்பளி சூர சதகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை பாடத்திட்டத்திலே வைத்திருப்பார்கள். படிப்பதற்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதிலே உண்மையிலேயே ஒரு கீதம், இசை அமைப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அனுதினமும் மனதில் நினை தருசதுர கிரிவல அந்த முடிவு 100 பாடல்களின் இறுதியிலும் இருக்கும். அதை படிக்கும் போதே இது எந்த நூலை சார்ந்த பாடல் என்பதை அடையாளம் காட்டுவது போல. அதிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை ஐயா அவர்கள் கூறியது இன்று மிகவும் பழமையை புதுக்கியது, ஒரு இன்பத்தை
அளிக்கக்கூடியதாக இந்த அரங்கிலே விளங்கியது. அடுத்ததாக அந்த மாகபுராணம், அதுவும் மறக்கப்பட்ட அறியப்படாத ஒரு நூல். அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வள்ளுவ பெருந்தகையார் 2 அடிகளிலே கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று சொல்லி முடித்து விட்டார். கோள்களின் செயல் என்ன, அவற்றின் பயன் என்ன என்று அதை பலரும் ஆன்மீக துறையிலே வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்று முடித்து பாடக்கூடிய பல பாடல்கள் திருவாய்மொழி, திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவார திருவாசகங்களிலும் பல நூல்களிலே அவற்றை நாம் காண்கிறோம். அதை எடுத்து திருக்குறளோடு இணைத்து மிக அருமையாக இந்த அரங்கத்திலே அவர்கள் வழங்கினார்கள். அடுத்தது ஒரு சுவை பற்றி பேசுவது, இலக்கிய சுவை இன்பத்தை பற்றி பேசுவது என்றால் கம்பன் இல்லாமல் பேசுவது உப்பில்லாத சாப்பாடு. ஆகையினால் கம்பனை எடுத்துக்கொண்டார். அதிலே குகப்படலம், அதுவும் அந்த குகனுடைய பணிவுக்கு, அந்த குகனுடைய அன்பிற்கு கிடைத்த பரிசு. மிக அற்புதமானதொரு பாடலை எடுத்து இங்கே மிக அழகுற விளக்கினார். அடுத்தது தசரதன் அந்த கைகேயினுடைய உரையை என்ன சொல்லியும் கேட்காத அவளுடைய உரை கேட்டு நெஞ்சம் கடுத்தவனாகி வசிஷ்ட முனிவரை சான்றாக வைத்துக்கொண்டு, இவளை நான் இன்னே துறந்தேன், இனி இவள் என் மனைவியும் அல்லள், மன்னே பரதனும் என் மகன் அல்லன், அவன் உரிமைக்கு உரியவன் அல்ல என்று சொன்ன அந்த பாடலை எடுத்து விளக்கினார். அன்பின் இலக்கணமான அறத்தின் வடிவான ராமபிரான் பட்டாபிஷேகத்தின் பொழுது தசரதன் வானிலே தோன்றி கேட்கக்கூடிய வரமாக 2 வரங்கள் கைகேயி கேட்டது போல, பாவம் தசரதன் வரம் என்றாலே அஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்ட நேரத்திலே அப்பொழுது தசரதனை நோக்கி, நீ துறந்த என் உன்னுடைய மனைவியும் மகனும் என்னுடைய தாயும் சகோதரனும் ஆக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சற்று தாமதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். இணைப்பு கிடைக்காதது ஒன்று, அதனுடைய விளைவாக கொஞ்சம் நான் பிந்திட்டேன், வருந்துகிறேன். ஐயா அவர்களுடைய உரை ஏற்கனவே ஒரு முறை நான் தவற விட்டு விட்டேன். ஏனென்றால் இவருடைய பெயரை பார்த்து ஒரு மயக்கம்தான். சமூகி என்று அந்த பெயர், இது என்ன வித்தியாசமான பெயராக இருக்குதே. ஒருவேளை இந்த பெயர் பெண்ணுக்குரிய பெயராக இருக்குமோ என்ற ஒரு ஐயம். அது போக அன்றைக்கு வேறொரு வேலை இருந்த காரணத்தினால் என்னால் அந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக பங்கேற்க முடியவில்லை. இன்றைக்கு ஐயாவினுடைய பெயரை பார்த்தவுடனேயே கேட்டுவிட வேண்டும் என்ற அடங்காத ஆசை. இலக்கிய சோலையிலே இன்பங்கள் அல்லது இன்பம். இந்த இலக்கிய சோலை என்ற சொல்லை பார்த்தவுடனேயே எனக்கு பாவேந்தருடைய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. நிலவை பார்த்து பாடியிருப்பார். நல்ல பாட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். நீலவான் ஆடைக்குள்ளே உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாகுமோ, வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ. அந்த வானச்சோலையிலே, ஆக இவர் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கிய சோலையை நாம் காணுவதற்கு அவர் இன்றைக்கு ஒரு நேரத்தை குறித்து கொண்டு அந்த இலக்கிய சோலைக்குள்ளே நம்மையெல்லாம் மெல்ல 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 கடத்தி கொண்டு போனார். துகள் என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு அவர்
ஒரு சொற்சிலம்பம் ஆடியிருக்கிறார். அது எவ்வளவு நுணுகிய ஒன்று! பசுவினுடைய முடியை வைத்துக்கொண்டு அது லட்சத்துல அப்படின்னு கொண்டு போறாரு பாருங்க. அப்போ எவ்வளவு ஆழங்கால்பட்ட ஒரு வாசிப்பு இருந்தது என்று சொன்னால், இந்த திருமந்திரத்தை உள்வாங்கி அதை நேர்த்தியாக எல்லோரும் உணர்ந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்த முடியும். இந்த காட்சியை நமக்கு காட்டினார். அவர் பெற்ற இன்பத்தை நாமும் பெற வேண்டும் என்ற எண்ணம். அதற்கு அடுத்தபடியாக அறப்பளீஸ்வர சதகம், நல்லோர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பாட்டு கிட்டு 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 கிட்டுன்னு கொண்டு வர்றார். ஆனால் இது அதிகமாக மக்கள் நாவிலே புழங்காத ஒரு நூல் தான். அந்த நூலையும் அவர் தன்னுடைய மனதிற்குள்ளே பிரமாதமாக சேர்த்திருக்கிறார். அந்த சோலையிலே அந்த இலக்கியமும் இருக்கிறது. அது நம்ம அம்மாவுக்கு, கோவிந்தம்மாள் அம்மாவுக்கு நல்லா தெரியுது. அந்த பாட்டை, அந்த முடிப்பு எப்படி இருக்கும், அந்த சதகத்தினுடைய முடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை அவங்க பாடியே காட்டுறாங்க. ஆக எதைத்தான் இவர் தெரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் நமக்குள்ளே வியப்பாக பொங்குகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. ஐயா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்தபடியாக அப்படி கம்பனுக்கு போறாரு, திருக்குறளுக்கு போறாரு, எல்லாம் அந்தந்த சோலையெல்லாம் இது இருக்கு, இது இருக்கு, பாருங்க பாருங்க பாருங்க, இந்த இன்பத்தை நீங்க நுகரணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றாக காட்டி 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 நம்மை வியப்பினுடைய உச்சிக்கே கொண்டு செல்கிறார். வியந்து போனேன், வியந்து போனேன். பாஞ்சாலி சபதம் எல்லோருமே சொன்ன ஒன்றுதான். அது பற்றி நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்து விட்டார்கள். அதாவது பீமன் எப்படி பேசினான் அப்படின்ட்டு. ஆனால் சில வரிகள் மறக்க முடியாது. எழுத்துட்டு போகும்போது அந்த ஜனங்களெல்லாம் எப்படி நின்றார்கள். பாரதி சொல்லுவான், நெட்டை மரங்களன என்று புலம்பினார், வெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ அப்படிம்பார். ஆக அதான் இருக்கட்டும், அல்லது பின்னால பாஞ்சாலி சபதம் எடுப்பாள். அந்த பாவி துச்சாதனன் செந்நீர், பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம், மேவி இரண்டும் கலந்து அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளவு ஒரு அகங்காரம். அந்த நேரத்துல இந்தியா முழுமையுமே இருக்கக்கூடிய கவிஞர்கள் மகாபாரதத்திற்கு விடுதலை வேள்வியை ஒட்டி புத்துளியை பாய்ச்சியது என்பது வரலாறு. பாரதி அதனாலதான் பாஞ்சாலிய ஒரு வித்தியாசமான விடுதலை பெண்ணாக அங்கே காட்டுவார். எப்படி, என்ன அடமானம் வச்சுட்டாரா? அப்போ முதல்ல அவரு அடமானம் வச்சு தன்னை இழந்ததுக்கு பின்னால என்னை வைத்து இழப்பதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பாஞ்சாலியை பாரதி படைத்து காட்டுவார். அதனாலதான் அதை சொல்லும் போதே, அதாவது எளிய பதங்கள், எளிய சொல் அப்படின்ட்டு தொடக்கத்திலே கொடுத்துருவார். அப்படித்தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஒரு காவியம் என்பது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி மலர்கின்ற போதுதான் தமிழன்னைக்கு ஒரு புதிய உயிரை தந்தவனாக அவன் மாறுகின்றான் என்று சொல்லுவார். ஆக சமூகியவர்களின் இலக்கிய சோலை பல இலக்கிய மரங்களும் மலர்களும் வாசம் மிகுந்த மலர்களும் நிறைந்து கிடக்கின்றன. அந்த சோலையிலே இல்லாத இலக்கியமே இல்லை. இலக்கியம் இருக்கிறது, ஆனால் அந்த மலரின் மனத்தை மிகச்சரியாக வெளிப்படுத்த வேண்டுமே. சமூகிக்கு சொல் வளமும் இருக்கிறது. கேட்டார் பிணிக்கும் தகையமாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அதே போல ஒரு அவையை கட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 மணித்துளிகள் அருமையாக இலக்கிய சோலை அது தருகின்ற இன்பம். நான் மனதிற்குள்ளே கட்டியிருக்கக்கூடிய சோலை வந்து பார்த்தீர்கள், இன்பத்தை நுகருங்கள். நீங்களும் உங்களுடைய மனதிற்குள்ளே சோலையை ஆக்குங்கள். அந்த சோலையிலே மலர்கள் பூக்கட்டும்,
மனம் வீசட்டும். வண்டுகளாகிய தமிழ் ஆர்வலர்கள் சோலையை தேடி வருவார்கள். நாளும் நாளும் தேனை மாந்துவார்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஒரு விருப்பமாக நம்முடைய அவையிலே விட்டு எறிந்திருக்கிறார். விருப்பத்தை ஏற்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் சான்றோர் கடனன்றோ. நன்றி, வாழ்த்துக்கள். அருமை ஐயா, மிக சிறப்பாக பின்னூட்டம் அளித்தீர்கள். இலக்கிய சோலையில் பலரும் வந்து இன்புறும்படியான ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றீர்கள். பலரும் வருவார்கள். இன்றைக்கு முத்துகிருஷ்ணன் ஐயாவுடைய நண்பர்கள் 2 பேர் வந்து சென்றார்கள். அதே போன்று யார் யாரெல்லாம் உரை வழங்குகின்றார்களோ அவருடைய நண்பர்களையும் அழைத்து வந்தால் அவர்களுக்கு பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிட்டும். அதே நேரத்தில் நாம் அவர்களுடைய உரை கேட்பதற்கு ஒரு தருணம் அமையும் என்ற காரணத்தினால் அதையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்தி கொண்டு, அடுத்ததாக செல்வன் ஐயா மற்றும் வினய் தீர்த்தான் ஐயா 2 பேரும் உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. நன்றிமா, நன்றி. இன்றைக்கு ஐயாவுடைய ஆய்வுரை மிகவும் சிறப்பு. இலக்கிய சோலையில் இனிய கீதங்கள். அதாவது பொதுவா நம்ம ஏதாவது ஒண்ணு படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருந்தா அதை யார்கிட்டயாவது சொல்லணும் துடிப்போம் தெரியுமா? எனக்கு இன்றைக்கு அப்படிதான் இருந்தது ஐயாவுடைய உரை. எல்லாத்துல இருந்தும் முதலாவதுலாம் ஒரு ஒரு அறநூல் எனக்கு சரியா தெரியல, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. அந்த ஒரு அறநூல் பாடல்கள் அப்படி வரிசையா சொல்லிட்டே வந்தாரு. அந்த இது அந்த பாடல் சரியா தெரியல. நீங்க எல்லாரும் சொன்னீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியல. ஆனா கேட்கும்போது எனக்கு அவ்வளவு அதுல என்ன உணர்ந்துன்னா, ஐயா அதை வந்து சமய ஐயா வந்து அதை வந்து எப்படி அந்த பாடலை ரசிச்சிருக்காரு, அதுல இருக்கிற வரிகள் எல்லாம் அவர் எப்படி வியந்து பாக்குறாரு. நான் இதை பார்த்து எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, எவ்வளவு அழகா இருக்கு இந்த பாடல்லாம், இதெல்லாம் நீங்களாம் படிக்கணும் அப்படின்னு நம்மளை வலியுறுத்துற மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒண்ணு அவரு அதை பார்த்து ரசிச்சது, இப்படி பாடலாம் எவ்வளவு அழகா இருக்கு, இதை நீங்களும் படிங்க. எனக்கு எப்படின்னா, செல்வன் உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நீ படி அப்படின்னு சொன்ன மாதிரிதான் அப்படி இருந்தது ஐயாவுடைய இன்னைக்கு பேசி. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கம்பராமாயணம், கடையில் திருக்குறள் வந்து கூட அந்த பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாயுமன் மாயா உயிருங்க அந்த குரல் எல்லாம் இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு சிறப்பா அவர் உணர்ந்தாரோ அதெல்லாம் சொல்லி பாரதியார் பாடல்கள், பாஞ்சாலி சபதம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன சொல்றது, இது உண்மையிலே ஒரு கீதமாய் தான் இருந்தது. நீங்க ரொம்ப ரசிச்சு உணர்ந்து பேசுனது உண்மையிலே இது வந்து கீதமாய் தான் இருந்தது. அப்படி ஏன்னா அங்கங்க இருந்து எல்லாத்தையும் ஒரு தொகுத்து எடுத்து இதுல இருந்து திருமூலர் இதை சொல்றாரு, அப்படி எல்லாம் எடுத்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல பின்னோட்டம் கொடுத்தவங்கள நிறைய அவங்க ரொம்ப என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கோவிந்தமாலமா இருக்கட்டும், எவாஞ்சலி மனோகரன் ஐயாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேச கேட்டே இருக்கலாம். ஆனா ஒண்ணு, நம்ம நாளையில இருந்து நம்ம அவைய வந்து 8:10 முடிச்சிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 8:30 8:40 அப்படி போகுது, 8:30 மேலே தாண்டி போயிடுது. நம்ம நிகழ்ச்சி 1 மணி நேரம் தான் சாமி. ஏன்னா உங்களுடைய பேச்சுகள்லாம் மணிக்கணக்கா கேட்டுருக்கீங்கன்னா அப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தான் அதை முடிவு எடுக்கணும். எப்படியா ஒரு 8:10 நிகழ்ச்சியை முடிக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சமமா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முடிக்கிற மாதிரி நேற்று சரஸ்வதியமாவும் நானும் பேசிக்கிட்டோம். ஆனா அது எப்படி யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் சமமான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை எப்படி பண்ணலாங்கிறத நீங்க தான் சொல்லணும். சரி, அடுத்தது வினய் தீர்த்தான் ஐயா பேசுவாங்க. நன்றி, வாங்க ஐயா. சபையை வணங்குறேன். மிகச்சிறந்த ஒரு இலக்கிய இன்பத்தை நமது முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வழங்கினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அந்த அதற்கு பின்னுக்கு கொடுத்தவங்க ரொம்ப சிறப்பா ரொம்ப விரிவா கொடுத்தீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குறேன். தலைப்பு கொஞ்சம் பெரிய தலைப்பு, எதை வேணாலும் சொல்லலாம். இலக்கிய இன்பம் அனுபவிச்சதை ரொம்ப அழகா சொன்னாங்க. அறப்பழி சதகம்லாம் சாதாரணதும் இல்லை. 3 சதகங்களும் சரி, தண்டலையார் சதகம், குமரேச சதகம் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஐயாவை வாழ்த்துகிறேன். அடுத்தது நான் பெரிதும் போற்றுவது நமது அசுகன் ஐயா அவர்களை. ஏன்னா அவங்க இதை பதிவு பண்ணியும் கொடுக்குறாங்க. அவர்களுடைய
நான் தளத்திலையும் போற்றியிருக்கேன், இங்கும் போற்ற விரும்புகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து, திருமிகு முத்துகிருஷ்ண ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். என்னாச்சுயா? நன்றிங்கய்யா. அடுத்து அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னோட்ட உரையை தாருங்க ஐயா. இன்று 65வது நாளில் சிறப்புடன் நமது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சிறந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தளத்திலே இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் பணிந்து வணங்கி, இன்று சங்கரி சகோதரி அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடினார்கள். மிக சிறப்பு. தலைமையுரை ஆற்றியவும் மேலும் பின்னோட்டம் வழங்கி அமர்ந்துள்ள கோவிந்தம்மாள் அவர்களையும் அவர்களுடைய சொற்களையும் முதலிலேயே நமக்கு அழகாக அருமையாக கொடுத்தார்கள். மிக சிறப்பு. மேலும் நமக்கு இன்று கதாநாயகனாக திகழக்கூடிய முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள், சமூக கவிஞர் என்று அழைக்கக்கூடிய ஐயா, இன்றைக்கு இலக்கிய இன்பச் சோலையிலேயே பகுதி 2 இன்பச்சோலை நமக்கு, இதில் நாம் ஒரு வண்டுகளாக, தேன் குடித்த வண்டுகளாக இருந்து நாம் மிக சிறப்பாக பள்ளி சென்றுள்ளோம். அருமையாக நாம் அனைவரும் மிக தெளிவாக இந்த தளத்திலேயே மிகவும் கருத்துக்களையும் இலக்கிய இன்பத்திற்கு இன்று கொடுக்கக்கூடிய நண்பர்களாக சிறப்புடன் கொடுத்துள்ளோம். அருமை. மேலும் ஐயாவுடைய கருத்துக்கள் மிகவும் இனிமையாக இருந்தது. அனைத்து வழிகளிலும் அவர்களுடைய கற்பனை வளம் மிக சிறந்ததாக அமைந்தது. அருமையான நிகழ்வு. இன்று கேட்ட அனைவருக்கும் நன்றி. முத்தமிழ் சங்கம் மூலமாக அவர்களுக்கு மிகுந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பு.